இளைஞர் ஒருவருடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த இளம்பெண் பாதி வழியில் வழிமறித்து இளைஞரை கத்தியால் குத்தி கொன்ற மற்றொரு இளைஞர். சடலத்தை கண்டு அலறி துடித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த பெண். இளைஞரை காத்திருந்து பழி தீர்த்த மற்றொரு இளைஞர் யார்? நடந்தது என்ன? ஒரு இளம் பெண்ணும் விஸ்வநாதன்ங்கிற இளைஞரும் பைக்ல ஒன்னா போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ரெண்டு பேரையும் பாதி வழியில வழிமறிச்ச மற்றொரு இளைஞர் கீழே கிடந்த கட்டையால விஸ்வநாதனை அடிச்சிருக்காரு. அப்ப விஸ்வநாதன் அந்த இடத்திலிருந்து தப்பிக்க பார்த்திருக்காரு. அப்ப மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த இளைஞர் விஸ்வநாதனை பல முறை கத்தியால குத்தி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாரு. இத பார்த்து அலறி போன இளம்பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் அந்த இளைஞர் யாரு, விஸ்வநாதனை எதுக்காக கொலை செஞ்சாருன்னு எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு. அடுத்து கொலையாளியை கண்டுபிடிக்க போலீசார் அந்த பகுதியில் உள்ள எல்லா சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து பார்த்திருக்காங்க. தெலங்கானாவில் உள்ள ஜகத்யால் மண்டலத்தை சேர்ந்தவர் கங்காதர். இவருக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி அதே பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் கூட கல்யாணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு சொல்லப்படுது. கங்காதர் கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கிடையில கங்காதரோட குடும்பம் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கு. இதனால கங்காதர் குடும்ப தேவைக்காக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு. கணவன் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மனைவி தன்னோட பசங்க கூட தனியாதான் இருந்திருக்காங்க. கணவனும் வாரத்துக்கு ஒரு முறை தான் மனைவிக்கு போன் பண்ணி பேசுவாராம். இதனால வீட்டுல தனிமையில இருந்த மனைவி செல்போனுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க. அப்ப அதே பகுதியைச் சேர்ந்த விஸ்வநாதன்ங்கிற இளைஞர் கூட இவங்களுக்கு பழக்கமாகி இருக்கு. ஸ்டார்டிங்ல நண்பர்களா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் நாள் போக போக எல்லை மீறி பேசி பழகி இருக்காங்க. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள கள்ள காதலா மாறி இருக்கு. அடுத்து காதலியோட வீட்டுக்கு அடிக்கடி வர்ற விஸ்வநாதன் அவங்க கூட தனிமையிலையும் இருந்திருக்காரு. இத பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த பெண்ணை கண்டிச்சிருக்காங்க. உன் கணவர் உனக்காக வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், ஆனா நீ அவன் அனுப்புற காசை வச்சு இன்னொருத்தன் கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கியான்னு கேட்டிருக்காங்க. கள்ளக்காதல் விவகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அந்த பெண் வேற ஒரு பகுதியில் உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து விஸ்வநாதன் கூட தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கிடையில விடுமுறைக்காக கங்காதர் சொந்த ஊருக்கு திரும்பி இருக்காரு. அப்ப இவரோட வீடு பூட்டி கிடந்திருக்கு. இத பார்த்த கங்காதர் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு என் மனைவி எங்க போனா, வீட்டு பூட்டி கிடக்குது, சாவி கொடுத்துட்டு போனாலான்னு கேட்டிருக்காரு. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி இருக்காங்க. இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச கங்காதர் மனைவி இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஊர் பெரியவங்க முன்னிலையில பஞ்சாயத்து வச்சிருக்காரு. அப்ப மனைவி எனக்கு என் கணவனை சுத்தமா பிடிக்கல, நான் என்னோட காதலன் விஸ்வநாதன் கூட தான் சேர்ந்து வாழுவேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கொலவெறியில வீட்டுக்கு போன கணவன் விஸ்வநாதனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு விஸ்வநாதனும் அந்த பெண்ணும் பைக்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்கள பாதி வழியில வழிமறிச்ச கங்காதர் கீழே கடந்த கட்டையை எடுத்து விஸ்வநாதனை சரமாரியா தாக்கி இருக்காரு. அடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து விஸ்வநாதனை குத்தி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாரு. ஆனா சிசிடிவி காட்சி மூலமா எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கங்காதரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.